வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இது உங்கள் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் வீடியோ தான். எத்தனை தடவை தான் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் வீடியோ போடுறது? படிக்க ஆரம்பிக்க மாட்டீங்களே, ப்ரிப்பரேஷன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி, சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேங்க் எக்ஸாம் கிராக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் ராயல் பாஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதை போய் பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னா, பேங்க் எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸ், ஆன்லைன் வீடியோ கோர்ஸ், நீங்கள் ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஆன்லைன் வீடியோ கோர்ஸ் இருக்குது. அது போக அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்க பிடிஎஃப் சம்ஸ் இருக்குது. அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்க பிடிஎஃப் ஸ்டடி பிளானர் இருக்குது. அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு எல்லாமே இந்த இதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், A to Z அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா லிங்கை கிளிக் பண்ணி CWJ15 கூப்பன் கூட அப்ளை பண்ணிங்கன்னா 50% ஆஃபர் கிடைக்கும். நீங்கள் 1 year வேலிடிட்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ்னா இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ என்னை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் டைமிங் இருக்காது. இப்போ செக்ஷன் டைமிங் இதுக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர்ஆர்பி பிஓவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் ரீசனிங்கு ஆப்டி, ரீசனிங் 25 நிமிஷம், ஆப்டி 20 நிமிஷம். சரிங்களா? இதே தான் ஆர்ஆர்பி கிளர்க்குக்கும் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரீசனிங் 25 நிமிஷம், ஆப்டி 20 நிமிஷம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கை கடகடன்னு சால்வ் பண்ணி முடிச்சுட்டு பேலன்ஸ் உள்ள சம்மை ஆப்டிக்கு அவன் கான்சென்ட்ரேட் பண்ணி முடிப்பான். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே ரீசனிங்கை முடிச்சுட்டு பேலன்ஸ் உள்ள சம்மை வச்சு ஆப்டியில் முடிச்சு அதிக அட்டம்ப்டெல்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? பட் இப்போ இவன் இப்படி வச்சிருக்கனால நம்ம ரீசனிங்கில் எவ்வளோ ஸ்பீடாக போட்டாலும் உங்களுக்கு பேலன்ஸ் 5 நிமிஷம் இருந்தாலும் சும்மா தான் உட்காந்தாகணும். அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஆப்டியை முடிக்கணும். அதுக்குள்ளே அதில் நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கணும். ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் கிளர்க்லையும் உங்களுக்கு இந்த ஓப்பனாக சொல்லணும்னா, இந்த கிளர்க்கு லெவலில் பார்த்தீங்கன்னா ரீசனிங்லாம் நீங்கள் 40 out of 40 கன்ஃபார்மாக போட்டுருவீங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிகினராகவே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சும்மா நார்மலாக லேர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே உங்களால் 40 out of 40 போட முடியும். சரிங்களா? ஆப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 25+ போட்டுருவீங்க. நார்மலாக பேசிக்காக நீங்கள் கற்றுக்கிட்டு சம்மெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாலே. சரிங்களா? நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறவன் 75+ கூட போடுவான் இந்த ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸில். இதே பிஓ பிலிம்ஸ் எடுத்தோம்னு வச்சுங்களேன், ரீசனிங்கில் ஒரு 30+ அவனால் கொடுக்க முடியும் 40க்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 28+ கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்படி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நான் உங்கள்கிட்ட ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்கு ஃப்ரீயாக நிறைய செஷன் கொண்டு போய்கிட்டு இருக்கோம், ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும். அதை யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? சரி, இப்போ இருந்தே நிறைய டைம் இருக்குது மக்களே. ஆர்ஆர்பிக்கு தான் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது. தயவு செய்து நீங்கள் எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ மெயின்ஸ் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பரில் மெயின்ஸ் வருது, இல்லை பிப்ரவரியில் மெயின்ஸ் வருதுன்னா அதுலேருந்து 6 month முன்னாடி சிஏ அஃபைஸ் கிளவுடில் படித்து வச்சுக்கோங்க. அஃபைஸ் கிளவுட்னு ஒரு வெப்சைட்டில் இருக்குது. சிஏ இதில் படிச்சிங்கன்னா இன்டெப்த்தாக படிப்பீங்க. அதை ஒரு ஒரு மனப்பாடம் பண்ணாமல் நியூஸாக படிக்கிற மாதிரி படிங்க. நல்ல டைம் இருக்குது, ஒரு 40 to 50 நாள் இருக்குது. 40 நாள் இருக்கும் பிலிம்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? ஸோ இன்டெப்த்தாக படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும், பேங்கிங் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ராயல் பாஸில் உள்ள நான் பேங்கிங் அவேர்னஸ் டீச் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுக்கு அதே நிறைய விஷயம் சொல்லித்தரும். இது போக கரண்ட் அஃபேர்ஸில் வர பேங்கிங் அவேர்னஸையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரிங்களா? ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம யூடியூப்பில் கிளாஸஸ் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதை பார்த்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நான் ரொம்ப 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 ஃபவுண்டேஷனில் இருந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராயல் பாஸோட வீடியோ கோர்ஸை யூஸ் பண்ணி ரீசனிங்கை ஆப்டி இங்கிலீஷை ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். ஃபவுண்டேஷன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், இப்போ ஃபவுண்டேஷன்லேருந்து நான் படிக்கணும் சார்னா இதை நீங்கள் ப்ராக்டிஸ் இந்த ராயல் பாஸில் உள்ள வீடியோ கோர்ஸில் போயிட்டு ரீசனிங்க்கு நான் வீடியோ எடுத்துருப்பேன், இங்கிலீஷ்க்கு அவித் சார் வீடியோ எடுத்துப்பார்,
குவான்ஸுக்கு கார்த்திக் சாரும் குணா சாரும் எடுத்திருப்பாங்க. ஸோ இப்படி ஃபவுண்டேஷன்லேருந்து எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ராயல் பாஸ் ரோடில் வீடியோ கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்க முடியலைங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து நம்ம யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா பிகினருக்கான பிளேலிஸ்ட் போட்டு அதுலேயும் எல்லாமே எடுத்திருக்கோம். நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அடுத்து என்ன செய்யணும்னா, நம்ம ரீசனிங் ஆப்டி இங்கிலீஷ் படிச்சிட்டோம், இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்ல. நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிடிஎஃப் வச்சுருக்காங்க. எக்ஸாம் பண்டிட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ பிடிஎஃப் வச்சுருப்பாங்க. இதில் போய் எல்லா பிடிஎஃப் ஃபைல்ஸையும் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் பத்தலை அப்படின்னா நம்ம ராயல் பாஸ் ரோடில் பிடிஎஃப் கோர்ஸ் எடுத்து ஆர்ஆர்பிபிஓ ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான பிடிஎஃப் கோர்ஸ் இருக்கும், அதை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இதை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எங்கெல்லாம் எனக்கு கொஸ்டின் கிடைக்குதோ அதை தேடி 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 எடுத்து சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ நமக்கு ஸ்பீடு வருது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வருதோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் எடுக்கிறதோ, செக்ஷன் டெஸ்ட் எடுக்கிறதோ, மார்க் டெஸ்ட் எடுக்கிறதோ இதை பண்ணுங்க. சரிங்களா? ஒரே ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லிட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை போய் ஒரு தடவை பார்த்துக்குங்க. எப்படி இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர், எப்படி இருந்துச்சு, கட் ஆஃப் எப்படி வச்சுருந்தாங்க, ஜஸ்ட் ஃபார் த நாலேஜ். அதே தான் வருதுன்ட்டு போகக்கூடாது, ஒரு நாலேஜுக்காண்டி நம்ம அதை போய் பார்த்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதை தான் மக்கள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தயவுசெய்து வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பேங்க் எக்ஸாம் ஆர்ஆர்பிபிஓ கிளர்க்கு நம்மளால் கிளியர் பண்ண முடியும். கையிலேயே சோர்ஸ் நிறையா இருக்குது. இன்னமும் எப்படி படிக்கன்னு சொல்லி ப்ரிப்பரேஷன் வீடியோ நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, அது தவறு. நிறைய ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டாச்சு. சரிங்களா? டஃப்னஸ் லெவல் தான் மாறுமே தவிர, நீ கோடிங் எடுத்தாலும் A to Z படிக்க தான் போகிற, ஆர்சி எடுத்தாலுமே A to Z தான் படிக்க போகிற, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்தாலுமே A to Z தான் படிக்க போகிறோம். நம்ம அது ஆர்ஆர்பிபிஓ ஆர்ஆர்பி கிளர்க் லெவலுக்கு படித்து வச்சுக்க போகிறோம். இதை தான் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சொல்லிட்டேன், ரீசனிங்க்கு சொல்லிட்டேன், எங்கே ப்ரீ பிடிஎஃப் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ நம்ம ராயல் பாஸை யூஸ் பண்ணி நீங்கள் பிடிஎஃப்பை சால்வ் பண்ணி படித்து அடுத்து செக்ஷன் டெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து மார்க் டெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இவ்வளோ தான் மக்களே. சரிங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் நம்ம பசங்க பண்ணுற தப்பு. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு மெயின்ஸை படிக்காமல் விட்டுருவாங்க. ப்ரிலிம்ஸே ஒரு 40 நாள் படித்து ப்ரிலிம்ஸில் கிளியர் கூட ஆயிடுவாங்க. அடுத்து மெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் இருக்காது. நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணும் போதே கோடிங் டிகோடிங் டாபிக் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறேன்னா மெயின்ஸ்க்கும் படிச்சு. சரிங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் ப்ரிலிம்ஸ்க்கும் படிக்கிறீங்கன்னா மெயின்ஸ்க்கும் படிச்சிடணும். ரெண்டையுமே ஈக்குவலாக தராசில் வச்சு படித்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்கான மெட்டீரியல், அதுக்கான சோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் யூடியூப்லேயும் சொல்லியிருக்கேன், அதுவும் நம்ம ராயல் பாஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் பக்காவாக ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயம் வச்சுருக்கேன்ப்பா ராயல் பாஸ்ன்னு, அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லையா நீங்கள் ஏதாவது சோர்ஸில் படிக்கிறீங்கன்னா அதில் படிங்க. ஆக மொத்தம் நம்ம கண்டிப்பாக இந்த ஆர்ஆர்பிபிஓ ஆர்ஆர்பி கிளர்க்கை தட்டி தூக்கியே ஆகணும். சரிங்களா? ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அடுத்து வந்து வெறித்தனமான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். அதுக்கப்புறம் செக்ஷன் டெஸ்ட் எடுங்க, மார்க் டெஸ்ட் எடுங்க, கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. வெற்றி நம்மதே உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன்.